Hi friends, இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் கேட்ட பேக்கரி செட் வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி டாக்டர் செட்டு, கிச்சன் செட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ்ங்கிற என்னோடய இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ பேக்கரி செட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க எந்த அட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ட்ரெஸ் வாங்கும்போது உள்ளே இருக்குள்ள அந்த மாதிரி அட்டையை தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் இன்விடேஷன் கார்டு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை கட் பண்ணிவிட்டு பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதே அட்டையில் சின்ன பீஸாக இன்னொன்று கட் பண்ணி இந்த மாதிரி அது மேலேயே நம்ம ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2-3 அட்டை சேர்த்து வச்சு நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டும்போது நமக்கு திக்னஸ் ஜாஸ்தியாக இது மாதிரி தான் கிடைக்கும். ஸோ பேக்கரி செட்டில் வந்து மாவு தேய்க்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். இல்லை நம்ம பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கலர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கலர்ஃபுல்லாக இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் கேன்லாம் வாங்கும்போது மேலே மூடி இருக்கும்ல, அதில் வந்து அந்த மேலே இருக்க பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு கீழே இருக்க பீஸை வந்து நம்ம பிளாஸ்டிக் தட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கீழே இருக்கிறது வந்து நல்லா திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை வந்து ஒரு தட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நமக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம், அல்லது நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி கூட கலர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க ஒரு சோப் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அடுத்து சிசர்ஸ் யூஸ் பண்ணி சின்னதாக கீறல் விட்டுட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணோன்னா அந்த பாக்ஸில் அந்த எண்டே கட் ஆயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி கீறல் விட்டுட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இதை ஃபுல்லுமே இப்போ கவர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லுமே அந்த கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அந்த ஸ்ட்ராவில் சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி அந்த டோரில் வந்து நம்ம ஒட்டிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் இயரிங் பட்ஸில் அந்த பிளாஸ்டிக் ஸ்டிக் இருக்கும்ல, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை கூட கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போ வந்து நம்ம என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மைக்ரோவேவ் அவன் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அல்லது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் ஷீட் வந்து நம்ம ஒட்டி டிசைன் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு கார்ட்போர்டு வந்து ஒட்டிடுங்க. அவ்வளோதான், அழகாக நம்ம மைக்ரோவேவ் அவன் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்ட்ராவில் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம ஜுவல்லரி மேக்கிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய கம்பி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் கட்டு கம்பி கூட எடுத்துக்கலாம். இந்த கம்பியை வந்து சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. அந்த கம்பியோட 2 எண்டையுமே நம்ம வந்து ஸ்ட்ராவில் அப்படியே மாட்டணும். அழுத்தி மாட்டும் போது அந்த எண்டு வந்து ஷார்ப்பாக இருக்கனால நமக்கு அப்படியே செட் ஆகிக்கிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்ட்ராவில் வந்து மாட்டிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு 1 மாட்டி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி 2-3 பீஸ் கம்பி வந்து கட் பண்ணி இதில் வந்து மாட்டிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து மாட்டியாச்சு. இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம முட்டை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, எக் பீட்டர், அந்த மாதிரி நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் எந்த ஒரு கார்ட்போர்ட்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம பேண்ட்லாம் வாங்கும்போது நல்லா திக்னஸ் ஜாஸ்தியான ப்ரைஸ் டேக் இருக்கும்ல, அந்த மாதிரி அட்டையாக எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஸ்வீட்லாம் வாங்கும்போது சின்னதாக இந்த மாதிரி கொடுப்பாங்கள்ல, அந்த பிளாஸ்டிக் பவுல் தான் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரா 2 பிளாஸ்டிக் ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே அந்த வளையக்கூடிய அந்த வளைவு வரக்கூடிய ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். ஸோ இதை கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்றா மாட்டிடலாம். மாட்டிட்டு அடியில் வந்து அந்த ப்ரைஸ் டேக் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கும்ல, ஸோ அதை வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக்கி விட்டுட்டு அதில் வந்து இந்த ஸ்ட்ராவை நம்ம அப்படியே செட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஸ்ட்ராவோட திக்னஸ்க்கும் அந்த ப்ரைஸ் டேக்கில் இருக்க ஓட்டைக்கும் நமக்கு கரெக்டாகவே இருக்கும். நீங்கள் வந்து கார்ட்போர்டு எடுத்திங்கன்னா அந்த இடத்துல சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்ட்ராவை வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதை இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சின்னதாக அட்டையிலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த மேலே இருக்க ஸ்ட்ராவை மறைக்கிறதுக்காக நம்ம அந்த ஸ்ட்ரா மேலே இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு அந்த கீழே இருக்க ஸ்ட்ரா பார்த்திங்களா, நம்ம எக் பீட்டரில் வந்து ரெடி பண்ணோம்ல, கீழே கம்பி மாட்டி, அந்த மாதிரி கூட நீங்கள் இதில் வந்து மாட்டிக்கலாம். இல்லை மாட்டாமல் கூட நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த பேக்கரி செட்டில் வந்து மாவு பிசைகிறதுக்காக ஒரு சின்ன மெஷின் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாடலில் தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங் மெட்டீரியல் வந்து நம்ம நிறைய பொருள் வாங்கும்போது மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். இதில் வந்து நமக்கு ஒன்று போல் தேவை. ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதில் வந்து நமக்கு என்ன ஷேப் வேணுமோ நம்ம அந்த ஷேப்பில் இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக இதை வந்து ரவுண்டாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இதை வந்து கட் பண்ணிவிட்டு வளைச்சி நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். அல்லது இதை வந்து ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம அந்த பேக்கரி செட்டில் வந்து பிஸ்கெட்டில் அந்த ஷேப்பாக கட் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் இருக்க மூடியை எடுத்துக்கலாம். இந்த மூடியை வந்து நம்ம கப் கேக் மோல்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே மாதிரி மூடியை எடுத்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒட்டி இதை வந்து மோல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது சில்வர் கலரில் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மூடி இருக்கும்போது நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மோல்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம நார்மலான வாட்டர் பாட்டில் மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சில்வர் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக மோல்டு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து பிளேட்டுக்கு வந்து நம்ம பிளாஸ்டிக் பிளேட்டே யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸோட மூடி, அப்புறம் கிசான் ஜாம் இருக்குது பார்த்திங்களா, அதோட மேலே இருக்க மூடி, இதெல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மூடி எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை வந்து நம்ம கார்ட்போர்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பர்கர் செட்டில் வந்து இந்த மாதிரி பிளேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா ஓவல் ஷேப்பில் ரோல் பண்ணிவிட்டு இது மேலே வந்து ஃபெவிகாலும் லைட்டாக தண்ணியும் அப்ளை பண்ணி இதை வந்து திருப்பியும் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஸோ ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி ரெடி பண்ணி இதை வந்து நம்ம முட்டை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கரி செட்டில் கேக் ரெடி பண்ணும்போது நமக்கு முட்டைக்கு வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வாட்டர் கேன் மூடியிலேருந்து மேலே இந்த மாதிரி கட் பண்ணோம்ல, இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடி எடுத்து செட் பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக அந்த ரோல் வந்து பிரிஞ்சு நிற்கும். ஸோ இதை வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அதில் சைடில் இருக்கிறத வந்து நம்ம ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட்டில் வரைஞ்சிக்கலாம். இதை வந்து நம்ம மெஷரிங் ஜார் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெவிகால் பாட்டிலில் மேலே மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அதுவுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம மார்க்கர் யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட்ஸில் வரைஞ்சி இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம டானிக் பாட்டிலெல்லாம் மேலே மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் மெஷர்மெண்ட்டோடையே இருக்கும். ஸோ அதை கூட நம்ம வந்து மெஷரிங் ஜாராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கார்ட்போர்டில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு சைடில் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு அதை மடக்கி வச்சு ஒட்டிடுங்க. அடுத்து வந்து இது வந்து ஸ்பூன் ஷேப்பில் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மெஷரிங் ஸ்பூனுக்கு வந்து சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இந்த மாதிரி கார்ட்போர்ட்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, கார்ட்போர்ட்லேயே சின்ன சின்னதாக சர்க்கிளாக வரைஞ்சிருக்கேன். இது வந்து நமக்கு என்ன சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்னதாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இது மேலே டிசைன் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம பிஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கார்ட்போர்டு வந்து அதே கலரில் இருக்கனால ஸோ இதே கலரில் நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே மட்டும் இந்த மாதிரி சாக்லேட் இருக்க மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிஸ்கெட் வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்க பிளாஸ்டிக் பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, கார்ட்போர்டில் இந்த மாதிரி சின்ன பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அந்த கார்ட்போர்டில் ஒரு சைட்லேயே இந்த மாதிரி கலராக இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோர்க் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஃபுல்லுமே அந்த ஹேண்டிலுமே நமக்கு கார்ட்போர்ட்லேயே வேணும் அப்படின்னா அப்படியே கார்ட்போர்ட்லேயே கட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஸ்ட்ராவில் ஒரு பீஸ் கட் பண்ணி அதை வந்து இதில் செட் பண்ணிடலாம். அழகாக இந்த மாதிரி ஃபோர்க் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பாட்டில் மூடி எடுத்துருந்தோம்ல, அது மேலே வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வந்து கசக்கி உள்ளே வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அது மேலே வந்து தெர்மோகோல் பால்ஸ்லேயே கலர் கலராக இருக்கும்ல, ஸோ அதில் ஒன்று எடுத்து மேலே ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக குட்டியாக சின்னதாக ஒரு கப் கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஈஸியாக கலர் கலராக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி நம்ம ஸ்வீட்லாம் வாங்கும்போது சின்னதாக பிளாஸ்டிக் பவுல் கொடுப்பாங்கள்ல, ஸோ இதை வந்து நம்ம பவுல் மாதிரி தேவைப்படுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பேக்கரி செட்டுக்காக இதில் மார்க்கர் யூஸ் பண்ணியே நம்ம இந்த மாதிரி கேக் மாதிரி அதில் வரைஞ்சிக்கலாம். ஸோ வரைஞ்சிட்டு இதை வந்து அதுக்குரிய செட்டுக்கு நம்ம பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி முட்டையெல்லாம் நம்ம போட்டு கேக் ரெடி பண்ணும்போது அந்த எக் பீட்டர் மூலமாக அடிக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் சின்னதாக வரைஞ்சி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் கை சைஸுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நீங்கள் வரைஞ்சதோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அளவு விட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் 2 பீஸ் கிடைக்கும். அந்த கட் பண்ண இடத்துல எல்லாமே நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அவ்வளோதான். இதை நல்லா காய விட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம க்ளவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கரி செட்டில் அவன்லேருந்து நம்ம எடுக்கிறதுக்கு இந்த க்ளவுஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து இந்த பேக்கரி செட்டுக்கு வந்து நமக்கு கேக்கு, பீஸா இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து பர்கர் செட்டில் இதெல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் தேவை அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து இதே மாதிரி கேக்கு, பர்கர் செட்டு, அப்புறம் பிளாஸ்டிக்கில் கத்தி, கட்டிங் போர்டு இதெல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பேக்கரி செட்டுக்கு இந்த வீடியோவில் நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். இந்த பேக்கரி செட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மாவு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு க்ளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளே வந்து வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம ரெடி பண்ணதை வச்சு இந்த மாதிரி அழகாக மாவு தேய்ச்சி இதில் வந்து பிஸ்கெட் கட் பண்ணுறதுக்கு நம்ம பேக்கிங் மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணோம்ல, ஸோ இதை யூஸ் பண்ணி ஒன்று போல் நமக்கு நிறைய பீஸ் வேணுங்கிறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதையே நம்ம வெவ்வேறு ஷேப்பில் செய்யும்போது நம்ம வேறு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பேக்கரி செட் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த ஐடியாஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.